ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் நண்பன், இயற்கை நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி முந்திரியின் பண்பும், பலன்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழ இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் அவசரப்படுகிறவர்களை முந்திரி கொட்டை என்று சொல்வோம். யதார்த்தத்தில் ஆரோக்கிய பலன்கள் பலவற்றை அள்ளித் தருவதில் முந்திரிக்கு முதல் வரிசையிலே இடம் உண்டு. நாம் உண்ணும் உணவே பல நேரங்களில் மருந்தாகவும், நோய் வருவதை தடுப்பதாகவும் அமைந்துவிடும். அவற்றில் ஒன்றுதான் முந்திரி. கொழுப்பு நிறைந்தது, இதை ஒதுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் சில உணவுப் பொருட்களில் இதுவும் அடங்கும். ஆனால் முந்திரி தரும் பலன்களோ ஏராளம். முந்திரி பழம் மற்றும் முந்திரி கொட்டை இரண்டிலுமே ஜிங்க், பாஸ்பரஸ், இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக உள்ளது. சுவாச கோளாறுகளில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. முந்திரி சாப்பிட்டால் உடல் எடை கூடும் என்பார்கள். இது தவறான கருத்து. முந்திரியில் கலோரியின் அளவு அதிகம். 100 கிராம் முந்திரியில் 553 கலோரிகள் உள்ளன. செறிவூட்டப்பட்ட கொழுப்புகள் 75% உள்ளன. இவை தவிர நார் சத்தும் அளவு அதிகம். முந்திரி உடலின் வளர்சிதை மாற்றத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதனால்தான் நாள் ஒன்றுக்கு 4 முந்திரி வரை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும். முந்திரியில் மேக்னீசியத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். தசைப்பிடிப்பு, ஒற்றை தலைவலி, பதற்றம் மற்றும் மயக்கம் ஆகியவற்றை சரி செய்யும். இதில் கால்சியம் நிறைந்துள்ளதால் எலும்புகளுக்கு வலு சேர்க்கும். இரும்பு சத்தை உடல் கிரகிக்க இது உதவுகிறது. வெளியில் இருந்து உடலுக்கு நுழையும் கிருமிகளை அழிக்கிறது. எலும்புகள் மற்றும் திசுக்கள் வளர்வதற்கு துணை புரிகிறது. சருமம் மற்றும் கூந்தலின் நிறத்திற்கு துணை புரியும் மெலானினை உற்பத்தி செய்கிறது. மனிதனின் மூளை செல்களை உற்பத்தி செய்வதற்கு பாலி அன்சுரேட் மற்றும் மோனோ அன்சுரேட் கொழுப்பு அமிலங்களை நம்பியிருக்கிறது. முந்திரி மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அனுப்பி சீராக சுரந்து மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவுகிறது. பற்கள் மற்றும் ஈறுகளை ஆரோக்கியமாக பாதுகாக்கவும் முந்திரி உதவுகிறது. முந்திரியில் உள்ள ரசாயனம் பல்வலியை சரி செய்யும். அதோடு காசநோய் மற்றும் தொழுநோய் ஆகியவற்றையும் குணப்படுத்தும். வயோதிகத்தால் ஏற்படும் பார்வை கோளாறின் வீரியத்தை தள்ளி போடும். விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3 மற்றும் விட்டமின் B5, விட்டமின் B6 நிறைந்துள்ளதால் தோல் சம்பந்தமான நோய்களிலிருந்து காக்கிறது. டைப் 2 சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாக்கும் ஆற்றல் முந்திரிக்கு உண்டு. ஆனால் அளவுடன் சாப்பிட வேண்டும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. இரத்த நாளங்கள், மூட்டுகள் மற்றும் எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரிப்பதால் இதய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். முந்திரியில் காப்பர் அதிக அளவில் இருப்பதால் பெருங்குடலில் புற்றுநோய் வருவதை தடுக்கும். இவ்வளவு நன்மைகள் உள்ள முந்திரியை நாம் தினமும் உணவில் அளவோடு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.